ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் தக்காளி குருமா பார்க்க போகிறோம். இந்த குருமா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். தோசை, இட்லி, சாதத்து கூட சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல தேங்காய் அரைச்சிடலாம். சின்ன சைஸ் தேங்காவில் பாதி அளவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 4-5 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு வெடிக்க விட்டுடலாம். கடுகும் சோம்பு வெடித்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம 4 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க, கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். தக்காளி இந்த அளவுக்கு வெந்ததும் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். மல்லிப்பொடியிலே நான் மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கனால மஞ்சள் தூள் தனியாக சேர்த்துக்கல, நீங்கள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வற்றினதும் மல்லி இலை, கருவேப்பிலை தழை 2ஐயும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நம்ம சுவையான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.